Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்கிறது அப்படின்றது தான். இதுக்கு நான் ஒரு 250 grams ஆஃப் சிக்கன் லெக் பீஸை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். 1 tablespoon ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 teaspoon ஆஃப் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 tablespoon ஆஃப் காரமான சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 teaspoon ஆஃப் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக. 1 teaspoon ஆஃப் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு பெரிய சைஸ் லெமனை இதில் புழிஞ்சிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை இந்த சிக்கன் மேலே ஃபுல்லாக தடவிடணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அந்த காரம் இதெல்லாம் எசன்ஸ்லாம் வந்து உள்ளார பெனிட்ரேட் ஆகிறதுக்காக அந்த சிக்கனோட லெக் பீஸில் அங்கங்கே வந்து கட் போட்டிருக்கேன். ஸோ தட் இந்த காரம் உப்பு இதெல்லாம் வந்து நல்லா பெனிட்ரேட் ஆகும். இதுக்கு தேவையான உப்பும் மிளகுத்தூளும் நான் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஆட் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அதுலேயே இதுக்கு இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான சால்ட் அண்ட் பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மசாலா தடவிட்டு ஒரு 20 to 30 minutes அப்படியே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போது ஒரு சாஸ்பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 tablespoon ஆஃப் பட்டரை ஹீட் பண்ணிக்கோங்க. பட்டர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் லெக் பீஸை இதில் ஆட் பண்ணி லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போடுங்க. பொறுமையாக இந்த மாதிரி குக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகி வரும். ஸோ அப்பப்போ வந்து என்ன பண்ணுங்கள், பட்டர் வந்து எல்லாம் ஒரே சைடில் அக்குமுலேட் ஆகிருந்தது அப்படின்னா நம்ம அந்த சிக்கன் லெக் பீஸை நவுத்தி விட்டு அந்த பட்டரில் நல்லா படுற மாதிரி வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண வேணாம், லோ மீடியம் ஃப்ளேம் ஆர் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறமா சிக்கனை இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போடுங்க. அடிக்கடி திருப்பி போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கின்லாம் வந்து உடஞ்சி பீஸ் வந்துடும். அதனால் பொறுமையாக ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போடுங்க. இப்போது நம்மளோட பட்டர் சிக்கன் ரோஸ்ட் ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.